ஜனவரி 6 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 12 முதல் 17 வரை மற்றும் 23 முதல் 25 வரை. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று கொண்டிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல்வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டனர். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் புதுமைகளையோ அல்லது அருங்குறிகளையோ போதனைகளையோ குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகின்றது. ஏனென்றால் வரலாற்றை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் இந்த பகுதியில்தான் நாம் பார்க்கின்றோம். முதலில் திருமுழுக்கு யோவானை பற்றிய செய்தி. திருமுழுக்கு யோவானுக்கு அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது தெரிந்ததே. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வரும் என அவர் நினைத்திருக்க மாட்டார். அப்படி அவர் எண்ணியதும் சுயநலத்திற்காக கிடையாது. ஏனென்றால் தன்னுடைய பணி மெஸ்ஸியாவிற்காக மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற பணி. ஆனால் இன்னும் மெஸ்ஸியா தன்னுடைய பணியை ஆரம்பித்ததாக தெரியவில்லை. அதற்குள்ளாக தான் கைது செய்யப்பட்டு விட்டோமே என்ற ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நிச்சயம் திருமுழுக்கு யோவான் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அவருடைய சிறைவாசம்தான் மெஸ்ஸியா வருகைக்கான தொடக்கம் என்பது அவர் அறியாத ஒன்று அல்ல. திருமுழுக்கு யோவானுக்கு அடுத்தபடியாக இயேசுவை பற்றிய செய்தியும் இன்றைய வாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்தை விட்டு அகன்று கப்பர்நகூமுக்கு செல்கிறார். இதுவரை தனது தாயோடு இருந்தவர், தனக்காக வாழ்ந்தவர், தன்னை தயாரித்தவர். இப்போது எதை நோக்கி அவரது பயணம் இருந்ததோ அதை தொடங்குகின்றார். நிச்சயம் ஒவ்வொருவரின் சொந்த ஊரை விட்டு வேற்றிடத்திற்கு செல்வது என்பது ஒரு கடினமான ஒன்று. சொந்த ஊரின் மீது நமக்குள்ள உறவு, பிணைப்பு மற்றவர்களால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாதது அது. ஆனால் அதைவிட கடவுள் தனக்காக வகுத்திருந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்பது முக்கியமானது என்பதை இயேசு உணர்ந்தார். திருமுழுக்கு யோவானும் தனது நலனை விட பொது நலனே முக்கியம் என்று தனது பணியை தொடங்குகின்றார். இன்று இயேசுவிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் இருந்த அந்த மனநிலை, பொது நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா என்று கேட்டு பார்க்கவே நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். எனவே நாமும் நமது விருப்பு வெறுப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பொது நலத்திற்காக
முக்கியத்துவம் கொடுத்து வாழ இன்றைய நாளில் நாம் விசேஷமாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது பணியும் வாழ்வும் நம்பிக்கை அற்றோருக்கு நம்பிக்கையையும் இருளில் வாழ்வோருக்கு ஒளியையும் கொண்டு வந்தது போல எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் பணியும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருளில் வாழ்வோருக்கு ஒளியை கொணர்வதாகவும் அமைய எங்கள் ஒவ்வொருவரையும் வலிமைப்படுத்தியருளும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.